குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டிஎன்பிசி எஸ்எஸ்சி ரயில்வே போன்ற எக்ஸாமில் ரீசனிங் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுட்டு வராங்க. இப்போ வரப்போகிற டிஎன்பிசி குரூப் 2A கூட ஆப்டிடியூடுக்கு பதிலாக ரீசனிங்கை ஜாயின் பண்ணிட்டாங்க சிலபஸில். இப்போது ரீசனிங்ன்ற கொஸ்டின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை இதுவும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஸ்கொயர் டேபிளும் இல்லை க்யூப் டேபிளும் நம்ம யூஸ் பண்ணி போடணும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலான்றது கிடையாது. நம்ம எப்படி ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இதோட ஆன்சர் இருக்கும். மெஜாரிட்டியாக உங்களுக்கு ஆன்சரே தெரியாத பட்சத்தில் ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் ஆன்சர் வர ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. 4, 8, 12, 16, 20 இதெல்லாம் பார்க்குறப்பே தெரியுது. இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. சரி, ஓகே. நம்ம எப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே நம்ம ஒன்று அடிஷன் பண்ணலாம், இல்லைனா இன்ட்டு பண்ணலாம். இப்போது 4 விட இங்கே 2ன்ற சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதை விட இது பெருசாக இருக்கப்போ நம்ம அடிஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ மல்டிபிள் பண்ண போகிறேன். இப்போது 4 × 2 போட்டால் நமக்கு 8ன்ற ஆன்சர் வரும். இப்போது இதே மெத்தட் தான் நம்ம இதில் இருக்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணணும். இது ஒரு மாதிரி நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ 4 × 2 நமக்கு 8ன்றது வந்துருச்சு. இப்போது 4 × 3 நமக்கு 12. அப்போது இப்போ இது எல்லாமே 4 டேபிள்ன்றது ஒரு சில பேர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி நம்ம ஆன்சர் போடுறப்போ நமக்கு தெரியும். இப்போது அடுத்து 4 × 4 16. அடுத்து 4 × 5 20. இப்போ தெரிஞ்சிருச்சா? எல்லாமே நமக்கு 4 டேபிள் தான் வருது. இங்கே 2, 3, 4, 5ன்றது வருது. அப்போது 4ன்றது எல்லாத்துக்குமே காமனாக இருக்குது. அப்போது 4 × 6 போட்டோம்னா அதுதான் நமக்கு ஆன்சர் 24. அப்போது இதோட ஆன்சர் நமக்கு 24. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. அடுத்து 5 டேபிள்ன்ற மாதிரி இருக்குது. எல்லாமே 5 5 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இது 5 + 5 10 சொல்லுவாங்க. 10 + 5 15 நம்ம இப்படியும் போடலாம், இல்லை 5 டேபிளை யூஸ் பண்ணியும் போடலாம். அதை பாருங்கள். 5 + 5 நமக்கு 10. இப்போது 10 + 5 15. இப்போது 15 + 5 நமக்கு 20. 20 + 5 25. அப்போது 25 + 5 நமக்கு என்னது? 30. அப்போது இதோட ஆன்சர் நமக்கு 30. இந்த சம்மை ப்ளஸ் பண்ணியும் நம்ம ஆட் பண்ணலாம், இல்லை நம்ம 5 டேபிளால் மல்டிப்ளிகேஷன் பண்ணியும் ஆட் பண்ணலாம். ஏன்னா இது 2 மெத்தடுமே வருது இந்த சம்முக்கு. ஓகே, அடுத்த சம்மு போகலாம். 6 × 12 × 18 × 24 × 30. 30க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்ன்றது உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த நம்பரு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. 6 டேபிள் பார்ப்போம். 6 × 1 6. ஓகே, இப்போது 6 2s are 12. அப்போது 6 டேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம 6 டேபிள் அப்ளை பண்ணி நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். அடுத்து 6 × 3 18. அப்போது 6ன்றது எல்லாத்துக்கும் காமனாக வருது. இங்கே 1 2 3ன்றது தான் மாறுது. அப்போ நெக்ஸ்ட்டு 4 நம்ம போட்டு பார்க்கலாம். 6 4s are 24. 6 5s are 30. அப்போது லாஸ்ட்டாக 6 × 6 36. அப்போது இதோடைய ஆன்சர் 36. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டோம். இதுதான் பேசிக்ஸ். ஆக்சுவலாக ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் கொடுக்குற சம்மு, ட்விஸ்டடான சம்மை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மேக்ஸ் நீங்கள் க்யூப் ரூட்டையோ ஸ்கொயர் ரூட்டையோ எவ்வளோ டேபிள்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ரீசனிங் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.